இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 25% ஆஃப் த கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டின்ற சப்ஜெக்ட் தான். இந்த இந்தியன் பாலிட்டின்ற சப்ஜெக்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட், அப்புறம் எஸ்ஏ பேப்பர்லேயும் இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். Today we are going to see Indian polity. அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலிட்டினா என்ன, பாலிட்டிக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு பல பேருக்கு டிஃப்ரென்ஸே தெரியலை. பாலிட்டின்றது வேற, பாலிட்டிக்ஸ்ன்றது வேற. அரசியலுக்கும் அரசியல் அமைப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் பாலிட்டி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், எதுக்காக இந்தியன் பாலிட்டி இருக்குது, இந்தியன் பாலிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்தியன் பாலிட்டி எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒய் இந்தியன் பாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பாலிட்டியை படிச்சுட்டு லாயராக போகிறது இல்லை, உங்களோட கிளைண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஜஸ்ட் இது நீங்கள் பேசிக்காக படிக்கிறதுக்கு காரணம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஜஸ்ட் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் உங்களோட கோல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஜெண்டா. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கான ரீசனும் கூடன்னு நினைக்கிறேன். அதுக்கு அதிகமாகவும் இல்லை, அதுக்கு கம்மியாகவும் இல்லை. இந்த இந்தியன் பாலிட்டின்ற டாபிக் இஸ் ரிலீவன்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிலிம்ஸில் இருக்குது, அப்புறம் மெயின்ஸ்லேயும் கூட. நாட் ஒன்லி இன் யுவர் மெயின்ஸ் எக்ஸாம் பட் ஆல்சோ இன் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட். நாட் ஒன்லி இன் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஆஸ்க்ட் இன் யுவர் எஸ்ஏ பேப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிம்ஸில் பேட்டர்ன் அண்ட் கொஷின்ஸை வச்சு பார்க்கும்பொழுது 14 to 16 கொஷின்ஸ் இந்தியன் பாலிட்டியிலிருந்து கேட்குறாங்க, அதாவது 32 மார்க்ஸ். ஸோ 2015ஓட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 107 மார்க். ஸோ இதில் 107 மார்க்கில் 32 மார்க்ஸ் இந்தியன் பாலிட்டியிலிருந்து மட்டுமே கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸில் 22 கொஷின்ஸ் இந்தியன் பாலிட்டியிலிருந்தும் வரும், அதாவது 44 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அதாவது மெயின்ஸ் GS2 பேப்பரில் ஓட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் என்னென்னா பாலிட்டி ப்ளஸ் கவர்னன்ஸ். இந்த பாலிட்டி ப்ளஸ் கவர்னன்ஸில் க்ளோஸ்லி 150 மார்க்ஸ் இந்தியன் பாலிட்டியிலிருந்து கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் பாலிட்டி, அமெண்ட்மெண்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸோட பேசிக் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூவில் அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எஸ்ஏ பேப்பர்ஸ். உங்களோட எஸ்ஏ பேப்பரில் லா மேக்கிங் எக்ஸசைஸ் தான் மோஸ்ட்லி இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அதாவது கரண்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஏ பேப்பரில் உங்களுக்கான இந்தியன் பாலிட்டி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பாலிட்டி பேப்பர் மார்க்ஸை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எதை நாம் படிக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக நாம் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் என்னென்னா த கான்ஸ்டிடியூஷன், அதாவது த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த டாப்பிக்கில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஆக்ட்ஸ் அண்ட் லாஸ் பாஸ்ட் பை த கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட். ஸோ கவர்மெண்ட் அது பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஆக்ட்ஸ் அண்ட் லாஸ் என்ன, சட்டங்கள் என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ் டாப்பிக்கில் மோஸ்ட்லி டிரான்ஸ்பேரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, சிட்டிசன் சார்ட்டர், NGOs, SHG இந்த டாபிக்ஸை பார்த்தாலே போதும், கவர்னன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்ரோச் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. ப்ரிலிம்ஸில் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோர் எக்ஸாம்பிள் என்னென்னா பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இஸ் அக்காம்பனிட் டு ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபேக்சுவல் கொஸ்டின் மட்டும்தான் கேட்குறாங்க, பட் மெயின்ஸில் அப்படி இல்லை. ஸோ டோட்டல் கான்செப்டை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷனை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்.
ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேதர் நாலேஜ், கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கேதர் ஃபேக்ட்ஸ். இது எல்லாத்தையும் கேதர் பண்ண அடுத்தது தான் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ரிலிம்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்ரோச் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் அப்ரோச். பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நாங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு படிக்கணுமா இல்லை மெயின்ஸ்க்கு படிக்கணுமான்னு. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸ்டடி ஃபார் மெயின்ஸ். ஏன்னா மெயின்ஸ்க்கு படித்தாலே ப்ரிலிம்ஸோட ஆல்மோஸ்ட் டாபிக்ஸ் அண்ட் சிலபஸ் கவர் ஆகிடும். ப்ரிலிம்ஸ்ன்றது ஜஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓஷன் மாதிரி தான், பட் மெயின்ஸ் தான் ஓஷன். நீங்கள் ஓஷனுக்கு அப்ரோச் பண்ணால் போதும், சர்ஃபேஸ் தானாக கவர் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் 3 to 4 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்டெம்ப்ட்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட டோட்டல் பேசிக் அப்ரோச்சஸ் இன் இந்தியன் பாலிட்டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா புக் லிஸ்ட் அண்ட் புக் லிஸ்ட் சோர்சஸ். ஸோ வாட் ஆர் த புக்ஸ் ஃபார் இந்தியன் பாலிட்டின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா த இந்தியன் பாலிட்டி பை எம் லக்ஷ்மிகாந்த். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அண்ட் வெல் ஃபேமஸ் புக்குன்னு இதுதான். செகண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை டிடி பாசு, சுபாஷ் ராசியாப், PRS Legislative Research, and then IndianCanon.org and also Bare Act by PM Bagchi. இந்த Bare Act by PM Bagchiன்ற புக் வந்து இந்தியன் பாலிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் அதில் இருக்காது, பட் ஃபுல் டோட்டல் ஆர்டிகல்ஸும் அதில் இருக்கும். ஸோ இந்த எல்லா புக்ஸோட கூட 2 நியூஸ் பேப்பர்ஸ் சச் அஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் தி ஹிந்து படித்தாலே போதும், ஆல்மோஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இது எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கான நமக்கு எனஃப் டைம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்தியன் பாலிட்டி மட்டும் படிக்க போகிறதில்ல, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, என்வாரன்மெண்டல், பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ், சோஷியாலஜி, ஆப்ஷனலுக்கும் படிக்கணும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், எக்கச்சக்கமான எத்திக்ஸ் அண்ட் எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கான டைம் இருக்காது. ஸோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்டர் எம் லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி புக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஆல்மோஸ்ட் டோட்டலி கவர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பேஜ் டு எண்ட் பேஜ் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேர் ஆக்ட் பை PM Bagchi, இந்த புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. அதோட 2 நியூஸ் பேப்பர்ஸ் போதும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் த ஹிந்து. இதை படித்தாலே நீங்கள் ஈஸியாக ப்ரிலிம்ஸில் குவாலிஃபைடெல்லாம், இது 100% கேரண்டி. ஏன்னா லக்ஷ்மிகாந்த் புக் இல்லாமல் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, டு ஹேவ் டு டேக் எனி நோட்ஸ் இன் லக்ஷ்மிகாந்த் புக். லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டின்ற புக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த புக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் நோட் எடுக்கணும்னா ஒரு புது புக்கை, அதாவது லக்ஷ்மிகாந்த் புக்கு மாதிரியே புது புக்கை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதோட லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் நோட்ஸ் எடுக்கிறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹைலைட்ஸ் மார்க்கரை வச்சு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிவைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வேறு எதனா புக்ஸ் இந்தியன் பாலிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் நிறைய இருக்குது, பட் டைம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10 புக்கை ஒரு வாட்டி படிக்கிறதுக்கும் ஒரு புக்கை 10 வாட்டி படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 10 புக்கை ஒரு வாட்டி படிக்கும்போது 10 புக்குலையும் அறகுறையாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு புக்கை நீங்கள் 10 வாட்டி தரவாக படித்தாலே அந்த ஒரு புக்கில் இருக்கிற கான்செப்ட் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ தரவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாகவும் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு மந்த்ரானே சொல்லலாம், ரீட் 1 book ஃபார் 10 times. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்தியன் பாலிட்டி. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி எனஃப், இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன்ன்ற டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சியர்ஸ்.